பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பிதாவாகிய தேவனாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. வாழ்வு தரும் வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறபடினாலே நாம் சாப்பிடுகிற உணவினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாம் வாழ்வை பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு கொடுக்கிற வார்த்தையை நாம் தியானிப்போம். இயேசுவின் சீஷன் ஊழியங்கள் சார்பாக ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாலை 7:30 மணிக்கு இந்த தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பாகிற இந்த வாழ்வு தரும் வார்த்தை நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நான் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் தியானிப்போம். யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியராகிய சர்வ வல்லமையுள்ள திரித்துவ தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு திரியேக தேவம் என்று ஒரு பெயருண்டு. த்ரீ என்றால் 3, ஏக என்றால் 1. 3இல் ஒன்றான வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். திரித்துவத்தின் 3 ஆழ் தத்துவங்களுமே உலகத் தோற்றத்திற்கு முன்பதாகவே ஆதியிலேயே அவை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இதை நம்முடைய வேதத்தில் நான் வாசிக்க முடியும். ஆதியிலேயே திரித்துவத்தின் 3 நபர்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அதே போல குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆதியிலேயே இருந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், அவர் ஆதியிலே வார்த்தையாக இருந்தார், அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது, அவர் தேவனாக இருந்தார் என்று சொல்லி குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆதி முதல் செயல்பட்டு வருகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதே போல பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பான ஆண்டோடைய பிள்ளைகளே, ஒருவேளை மனித வரலாற்றிலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த மனிதர்களோடு இடைப்படுவது ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அதே போல பரிசுத்த ஆவியானவரும் இந்த உலகத்திற்கு பிரத்யட்சமாக வெளிப்படையாக அனுப்பப்பட்டது ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக. இது மனித வரலாற்றிலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் செயல்பட்டதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் திருத்துவத்தின் 3 நபர்களுமே ஆதி முதற்கொண்டு கிரியை செய்து வருவதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இப்போது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏன் இவ்வாறு சொன்னார் என்பதை நாம் அதற்கு முந்திய அதிகாரத்தையும் அதற்கு முந்தைய அதிகாரத்தையும் படித்து பார்க்கிற பொழுது நமக்கு தெளிவாக விளங்குகிறது. சீஷர்கள் எல்லாம் ஒருவித கலக்கத்திலே காணப்படுகிறார்கள். கலக்கம் என்றால் வெறும் கவலை மாத்திரமல்ல, பயம் நிறைந்த ஒரு பதட்டத்தோடு, என்ன செய்வது என்ற கேள்விக்குறியோடு கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சீஷர்களை, எல்லா சீஷர்களையும் பார்த்து இயேசுநாதர்
சொல்லுகிற ஒரு காரியம்தான் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. சீஷர்களுக்கு என்ன கலக்கம்? அவர்களுக்கு இயேசுநாதரோடு கூட ஊழியம் செய்கிறார்கள். போகிற இடங்களிலெல்லாம் ஆண்டவர் அற்புதங்களை அடையாளங்களை நிகழ்த்தி ஜனங்களுக்கு வாழ்வு கொடுத்து கொண்டிருக்கிறார். சீஷர்களும் அவர் பின்னே சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே இயேசுநாதர் மெதுவாக தன்னுடைய சிலுவை மரணத்தை குறித்து, அதாவது தன்னுடைய மாம்சத்திலே அவர் இருக்கிறதிலிருந்து அவர் இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடித்து கொள்ள வேண்டும், சிலுவை மரணத்திலே தன்னை பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுப்பார், மரிப்பேன், அடக்கம் பண்ணப்படுவேன், உயிரோடு எழுந்திருப்பேன் என்பதெல்லாம் குறித்து அவர்களோடு ஆண்டவர் சற்று வெளிப்படையாகவே பேச ஆரம்பிக்கிறார். இயேசுநாதர் தங்களை விட்டு புறப்பட போகிறார், போய்விடுகிறார் என்கின்ற ஒரு செய்தியை இது ஜனங்கள் கேள்விப்பட்டவுடனே, குறிப்பாக சீஷர்கள் அதை கேள்விப்பட்டவுடனே அவர்கள் இருதயம் கலங்குகிறது. பேதுரு உட்பட சில சீஷர்கள் அவர்கிட்ட சொன்னாங்க, வேண்டாம் ஆண்டவரே, இந்த சிலுவை மரணங்கள்லாம் வேண்டாம், அவங்களுக்கு நம்ம இப்படி ஊழியத்தை செய்துட்டு அப்படி கண்டினியூ பண்ணிடுவோம் என்று சொல்லி இயேசுநாதர் மாம்சத்தில் அவருடைய அந்த 33 ஆண்டு கால ஊழியங்கள், அந்த ஊழியத்தின் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவகுமாரனுடைய மரணம் வரப்போகிறது என்பதை பெரும்பாலான சீஷர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் தெளிவாக சொல்லிவிட்டார், இப்படித்தான் நடக்கும் என்று சொல்லி ஒரு சொல்லிவிட்டபடினாலே சீஷர்கள் எல்லாம் கலங்கி போயிருக்கிறார்கள். அவருடைய இருதயம் ஒருவித பதட்டத்தோடு கலக்கத்தோடு நிம்மதியை இழந்து அப்படியே கலங்கி போயிருக்கிற நேரத்திலே இயேசுநாதர் தன்னுடைய அன்பான சீஷர்களை பார்த்து இந்த காரியத்தை சொல்லுகிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நீங்க கலங்க வேண்டாம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் பலவித காரியங்களை குறித்து, நடக்கப் போகிற காரியங்களை குறித்து அல்லது நடந்துவிட்ட காரியங்களை குறித்து ஒருவித கலக்கத்தோடு, இருதயத்திலே சற்றாகிலும் இளைப்பாறுதல் இல்லாமல் ஒருவித பதட்டத்தோடு கலக்கத்தோடு திகிலோடு கூட குழம்பி கலங்கி போயிருக்கிற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது. இயேசுநாதர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என்னிடத்திலே தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி அன்றைக்கு அவர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த நாளில் ஒரு 2 காரியங்களை நான் உங்களோடு கூட விளக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இயேசுநாதர் சீஷர்களுக்கு நீங்கள் கலங்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் கலங்க வேண்டாம், நான் கண்டிப்பாக போய் ஆக வேண்டும், நான் கண்டிப்பாக எப்பொழுதும் இப்படி நான் மாம்சத்தில் நிலைத்திருக்க முடியாது, நான் நிச்சயமாக மரித்து உயிர்த்தெழுந்து பரத்திற்கு போய் ஆக வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு மீண்டும் சொல்லி, நீங்க கலங்க வேண்டாம், நான் ஏன் போய் ஆக வேண்டும் என்பதை குறித்து 2 காரியங்களை இந்த யோவான் 14ஆம் அதிகாரத்திலே சீஷர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார். இன்றைக்கு அதைத்தான் நமக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். நம்பிக்கை உண்டாகும்படி, வாழ்வு உண்டாகும்படி, கலக்கங்கள் மாறும்படியாக இன்றைக்கு நமக்கும் இயேசுநாதர் இந்த 2 காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இயேசுநாதர் கண்டிப்பாக சிலுவையில் அறையப்பட்டு தான் ஆக வேண்டும், சீஷர்களை விட்டு போய்தான் ஆக வேண்டும் என்பதற்கு அவர் முதலாவது சொல்லுகிற ஒரு காரியம் 2வது வசனத்தை, யோவான் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கிற பொழுது அவர் எதற்காக தான் போகிறேன் என்பதை சொல்லுகிறார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். இயேசுநாதர் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த உலகத்தை விட்டு போய் ஆக வேண்டும் என்பதற்கு அவர் சொல்லுகிற முதல் காரணம், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை, ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ண வேண்டி இருக்கிறது, அதனால நாம் போய்த்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி இயேசுநாதர் அவருடைய கலக்கத்தை நீக்கும்படியாக பேசுகிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல
இயேசுநாதர் ஆதியிலேயே இருந்தவர். இப்போது சீஷரோடு கூட பேசும்போது மாம்சத்திலே இருந்தவர். இப்போதும் இன்றைக்கும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடையவராக நம்மோடு கூட இருக்கிறவர். உலகத்தின் முடிவு புரிந்தும் சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருக்கிறவர். இனிமேலும் வரப்போகிறவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர். ஆனாலும் அவருடைய சரீர வாழ்வு ஒரு முடிவுக்கு வருகிற பொழுது சீஷர்கள் கலங்கி தவித்தவுடனே முதல் காரியத்தை அவர் சொல்லுகிறார், உங்களுக்காக ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணுவதற்காகத்தான் நான் போகிறேன். நான் சும்மா போகல, உங்களுக்காக, கலங்கி போயிருக்கிற உங்களுக்காக ஒரு வீட்டை, நித்திய வீட்டை ஆயத்தம் பண்ணுவதற்காக நான் போகிறேன். ஸ்தலம் என்கிற வார்த்தை பல மொழிபெயர்ப்பிலே வீடு என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு அருமையான வீட்டை, நித்திய வீட்டை உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆயத்தம் பண்ணுவதற்காக இயேசுநாதர் போயிருக்கிறார். அவர் என்ன சொல்றார் தெரியுமா? நான் போயிருக்கிறேன், அங்கே போய் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அந்த வீடு ரெடியான உடனே நான் மறுபடியும் வந்து உங்களை கூட்டி கொண்டு போய் அந்த வீட்டிலே உங்களை வைத்து என்னோடு கூட சேர்ந்து உங்களை நான் மகிழ்ச்சி ஆக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு நித்திய வீட்டை குறித்த நித்திய நம்பிக்கையை சீஷர்களுக்கு கொடுக்கிறார். அழிந்து போகிற இந்த உலகத்தின் காரியங்களில் மேல் வைக்கிற நம்பிக்கையை விட்டுவிட்டு உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற நித்திய வீட்டின் மேல் நம்பிக்கை வைக்கும்படி இயேசுநாதர் அழைத்தார். சீஷர்களுக்கு ஆனாலும் அது சரியாக புரியவில்லை. இன்றைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட அதை தான் சொல்லுகிறார். பல காரியங்களை குறித்த கலக்கங்கள், பல காரியங்களை குறித்த கவலைகளோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தால் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏன்? உங்களுக்காக ஒரு மாபெரும் வீட்டை நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். மகிமையான அவர் ஆயத்தம் பண்ணுகிற அந்த வீட்டை குறித்து வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்திலே அவருடைய வசனங்களை வாசிக்கிற பொழுது அது எவ்வளவு அழகானது, எவ்வளவு பொன், பளிங்கு, இரத்தினம், வைரம், கோமேதகம் உட்பட்ட பலவித விலை உயர்ந்த கற்களாலே கட்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு வீடு என்று சொல்லி அந்த வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் நம்ம அந்த வீட்டின் மகிமையை குறித்து நான் வாசிக்க முடிகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வீட்டை நான் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறேன், அதற்காகத்தான் நான் போயிருக்கிறேன், நான் வருவேன், நிச்சயமாக வருவேன். இயேசுநாதர் நிச்சயமாக சீக்கிரம் வரப்போகிறார். எதற்கு தெரியுமா? அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த வீட்டிலே நம்மை கொண்டு சேர்த்து மகிழ பண்ணும்படியாக அவர் மறுபடியும் வரப்போகிறார். அதுதான் கலக்கத்தோடு போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அந்த கலக்கங்கள் நீங்கும்படியாக ஆண்டவர் தருகிற ஒரு நித்தியமான ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில் நாம் முதலாவது உறுதிப்பட வேண்டும். ஒருவேளை இந்த உலகத்தில் நமக்கு ஒரு சென்ட் நிலம் கூட இல்லாமல் இருக்கலாம், குடியிருக்கிறதுக்கு ஒரு சரியான இடம் இல்லாமல் இருக்கலாம், வாழ்க்கை முழுவதும் வாடகை வீட்டில் தானே நான் இருக்கணும் என்று கூட நம்ம நினைக்கலாம். இயேசுநாதர் என்ன சொல்றார் தெரியுமா? உங்களுக்காக இந்த உலகத்தில் யாராலும் இவ்வளவு சிறப்பாக கட்டி எழுப்ப முடியாத ஒரு வீட்டை, மகிமையான வீட்டை, பொன் தளங்களினாலேயான வீட்டை உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இயேசுநாதர் என்ன சுருக்கமாக சொன்னா, இயேசுநாதர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் நிச்சயமாக போக வேண்டும், அங்கே போய் உங்களுக்காக ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ண வேண்டும், மறுபடியும் வர வேண்டும், உங்களை கூட்டி கொண்டு செல்ல வேண்டும், அந்த வீட்டிலே உங்களை நான் வைக்க வேண்டும், உங்களோடு கூட நானும் இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய திட்டம். இப்போ உள்ள ஸ்டேஜ் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய இந்த ப்ராசஸில் இப்போ இருக்கிற நிலைமை என்ன தெரியுமா? வீடு ரெடி ஆகி கொண்டு இருக்கிறது. நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், நம்பிக்கை என்ன தெரியுமா? எனக்காக ஒரு வீடு, ஆண்டவருடைய நேரடி கண்காணிப்பிலே ஒரு நித்திய வீடு எனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதை நினைத்தாலே கலக்கங்கள் நீங்கி போகும். இந்த உலகத்தில் இருக்கிற நம்மை வேதனைப்படுத்துகிற எந்தவித கலக்கமானாலும் இயேசுநாதர் சொல்லுகிறார்,
உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆனால் இவ்வளவு சொன்ன பிறகும் சீசர்களுக்கு அது புரியவில்லை. இவர் சொல்றது புரியலை. ஒரு முறை விமான நிலையத்திற்கு என்னுடைய உறவினர் ஒருவரை நான் வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்காக சென்றிருந்தேன். அப்போ அந்த விமான நிலையத்திலே பார்த்த ஒரு சம்பவம் என்னுடைய மனதிலே ஆழமாக பதிந்திருக்கிறது. ஒரு சிறு குழந்தை தன்னுடைய அம்மாவினுடைய கழுத்தை கட்டி பிடித்து கொண்டு, அம்மா நீங்கள் போக வேண்டாம் போக வேண்டாம் என்று சொல்லி அந்த விமான நிலையத்தில் அழுது கொண்டு இருக்கிறது. வேறொன்றுமில்லை, அந்த தாயார் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டி இருக்கிறது. ஆனால் சின்ன குழந்தை அந்த தாயாரை விட மறுக்கிறது. மிகவும் வேதனையோடு கூட அந்த குழந்தை அழுது அழுது போகாதீங்கம்மா போகாதீங்கம்மா என்று கெஞ்சி கொண்டு இருக்கிறது. இதை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். ஆனால் அவர்கள் பேசுவதை வைத்து ஒரு காரியத்தை நான் புரிந்து கொண்டேன். அந்த தாயாருக்கு கணவன் இல்லை. ஆனாலும் அவர்களுக்கு தன்னுடைய குடும்பத்தின் வறுமையை போக்குவதற்காக வெளிநாட்டில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த அம்மா வெளிநாட்டு போய் வேலை பார்த்து, அது மாத்திரமல்ல, ஒரு சில நாட்களிலேயே அங்கே தன்னுடைய பிள்ளைகளையும் அழைத்து சென்று அங்கே வைத்து பராமரிப்பதற்கு சில முன் ஏற்பாடுகளை செய்வதற்காகத்தான் அந்த அம்மா முன்கூட்டியே இந்த குழந்தையை இங்கே விட்டுவிட்டு அவர்கள் வெளிநாட்டுக்கு செல்வதை நான் புரிந்து கொண்டேன். ஆனால் அதை சொல்கிறாங்க, நான் வருவேம்மா, சீக்கிரம் வந்து நீ பிள்ளையும் என் கூட இருக்கலாம், நம்ம சேர்ந்து போகலாம் என்று சொல்லி அந்த அம்மா சொல்லும்போது இந்த குழந்தைக்கு புரியவில்லை. கதறி கதறி அழுதது. ஒரு கட்டத்தில் வெடுக்கென்று குழந்தையை விட்டு அவர்கள் போய் மேலே போய்விட்டார்கள், ஏறி போய்விட்டார்கள். அதை பார்க்கும்போது எனக்கு மனது கஷ்டமாக இருந்தது. அன்றைக்கு இந்த குழந்தைக்கு எப்படி புரியவில்லையோ சீஷர்களுக்கும் அன்றைக்கு புரியவில்லை. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிவிட்டு வந்து உங்களை அழைத்து செல்வேன் என்று சொன்ன காரியம் சீஷர்களுக்கு புரியாதபடினாலே மீண்டும் மீண்டும் அவர்கள் இருதயம் கலங்கி கொண்டே இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் இந்த வார்த்தையினாலே அவர்களுடைய கலக்கத்தை நீக்கினார். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளை, நம்முடைய இந்த உலக ஓட்டத்திலே நம்மை குறித்து ஒரு காரியம் பைபிளில் எழுதப்பட்டிருக்குது பாருங்க. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஆங்கிலத்திலே என்ன போடப்பட்டிருக்கு தெரியுமா? நாம் எல்லாரும் பரலோக குடியுரிமை பெற்றவர்கள், சிட்டிசன் ஆஃப் ஹெவன். நம்மெல்லாம் இந்திய நாட்டினுடைய குடியுரிமை பெற்றவர்களாக இருக்கிறதை போல பரலோகத்தினுடைய குடியுரிமை பெற்றவர்கள். ஆனால் வாழுகிறது தற்சமயம் பூலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம அங்கே உள்ள குடியுரிமை பெற்றவர்கள். என்றைக்காவது ஒரு நாள் இதை விட்டு அங்கே போய்த்தான் ஆக வேண்டும். நிச்சயமாக போய்த்தான் ஆக வேண்டும். நாம் போகும்போது நமக்கு ஒரு நித்தியமான வீடு வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அங்கே ஒரு ஸ்தலத்தை நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். D.L. மூடி என்ற தேவ மனிதன் அடிக்கடி இவ்வாறு சொல்வார், மரணம் என்பது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல, அது கமா போன்றது. ஃபுல் ஸ்டாப் அல்ல, கமா, தொடர்கிறது. அந்த வாழ்க்கை தொடர்ச்சியாக இருக்கிறது, முடிகிற வாழ்க்கையில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துல வாழுகிற ஒரு வாழ்க்கை. இயேசுநாதர் முதலில் வந்தாலும் சரி, நாம் முதலில் சென்றாலும் சரி, அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். மகிமையான உன்னதமான அந்த வீடு இன்றைக்கு 2000 ஆண்டு காலமாகவே அது ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே, 2000 வருஷமா எனக்காக ஒரு வீட்டை ஆண்டவர் கட்டுகிறார். எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து மகிமையாக கட்டி கொண்டிருப்பார். அதை நான் மிஸ் பண்ணிவிடக்கூடாது. அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஏனென்றால் அவர் நமக்காக ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே பவுல் சொல்லும்போது, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு
பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். பூமிக்குரிய கூடாரம் இந்த சரீரம் நிச்சயமாக ஒரு நாள் இதை விட்டு கிளம்பிதான் ஆகணும். ஆனால் அழியாத மகிமையான நித்தியமான வீடு உண்டு. அதுவும் இயேசு கிறிஸ்துவனுடைய நேரடி கண்காணிப்பிலே கட்டப்பட்டு வருகிற அந்த மகிமையான வீடு நமக்கு உண்டு என்று நிச்சயித்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் நம்பிக்கை, இதுதான் நித்திய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில் நம்மை உறுதிப்படுத்திக் கொள்கிற பொழுது கலக்கங்கள் நீங்கும். எந்த கவலையும் கலக்கமும் நம்மை மேற்கொள்ள முடியாது. இரண்டாவதாக, இயேசுநாதர் தான் கண்டிப்பாக போய்தான் ஆக வேண்டும் என்பதற்கு இன்னொரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, யோவான் 16:7 நான் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். இரண்டாவது, இயேசுநாதர் சொல்லுகிற ஒரு காரியம். முதலாவது, நான் போகிறது எதற்கென்றால் உங்களுக்கு ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணுவதற்காக. இரண்டாவது சொல்லுகிறார், நான் ஏன் போக வேண்டும் என்றால் திரித்துவத்தின் 3வது நபராகிய பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றால் நான் மாம்சத்திலிருந்து கடந்து போயாக வேண்டும். நான் போகிறது உங்களுக்கு நலமாயிருக்கும், நான் போய்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை அத்தனை சீஷர்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக, இந்த முழு உலகத்திற்கும் கொடுக்கப்படும்படியாக இயேசுநாதர் தான் போக வேண்டிய கட்டாயத்தை அவர்களுக்கு சொல்லுகிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவரும் ஆதி முதலே கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே சில குறிப்பிட்ட காரியங்களை நிறைவேற்றுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் பகிரங்கமாக செயல்பட்டு தான் வேதத்தில் வாசிக்கிறோம். சிம்சோன் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அப்படியானால் இந்த இடைப்பட்ட காலங்களிலே பரிசுத்த ஆவியானவர் சிம்சோனோடு இருக்கவில்லை. இவ்வாறு குறிப்பிட்ட வேலையை செய்வதற்காக அவ்வப்போது இந்த உலக வரலாற்றிலே மனிதர்களோடு பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டதை நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இயேசுநாதர் சொல்வதை கொஞ்சம் கவனித்தால், யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு, வந்துவிட்டு போவதற்கல்ல, நிரந்தரமாக நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி, எதுவரைக்கும் தெரியுமா? நமக்காக இயேசு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் அந்த வீடு, இந்த நித்திய வீட்டை நாம் அடைகிற வரையிலும் நம்மோடு கூட இருந்து வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நம்மை நடத்தி, சத்தியத்திலே நடத்தி, நம்மை அந்த நித்திய வீட்டிலே கொண்டு சேர்க்கிற வரையிலும் ஆவியானவர் நம்மோடு கூடவே இருக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இயேசுநாதர் கடந்து போனார். அவர் அதான் சொல்லுகிறார், நான் போகிறது உங்களுக்கு நலமாயிருக்கும், நான் போனால் தேற்றரவாளன் வருவார். அதை போலவே இந்த உலக வரலாற்றிலே பெந்தேகோஸ்தே என்னும் நாளிலே பரிசுத்த ஆவியானவர், திருத்துவத்தின் 3வது ஆழ்த்தத்துவமாகிய பரிசுத்த ஆவியானவர் பிரத்யட்சமாக அத்தனை மனிதர்களுக்காகவும் இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டார். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளை, இயேசுநாதர் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார், தேற்றரவாளன், கம்ஃபர்டர். கிரேக்கத்திலே பேராக்லிட்டஸ், அதாவது கூடவே இருந்து நமக்கு பதிலாக செயல்படுகிற ஒரு ஆண்டவர். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் நம்மை தேற்றி ஆற்றி வழிநடத்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இயேசுநாதர் சொல்லும்போது வேறொரு தேற்றரவாளன், அதாவது இவ்வளவு நாளும் நான் உங்களுக்கு தேற்றரவாளனாக இருந்தேன், தேற்றரவாளனாக இருந்து ஆற்றி தேற்றி உங்களை வழிநடத்தினேன். இனி இன்னொரு தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் வருகிறார், அவரும் உங்களை தேற்றி வழிநடத்துவார். அவரை குறித்து இன்னும் சொல்லப்பட்டு இருக்கிறது, சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன், எல்லா சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிற தேற்றரவாளன். இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவரை
பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அநேகர் சொல்லுவதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த வேதத்தில் உள்ள குறிப்பாக இயேசுநாதரனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த சத்திய வசனங்களுக்கு உள்ளாகவும் பாவம் செய்யும் போது நம்மை கடிந்து கொள்ளாமலும் சகல நியாய தீர்ப்பை குறித்து நமக்கு சுட்டி காட்டாமலும் ஒரு ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் அது நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை அல்ல. அது வேறு ஏதோ ஒரு ஆவி என்று நம்ம சொல்லலாம். உண்மையிலேயே இயேசுநாதர் வாக்களித்த இந்த பரிசுத்த ஆவியானவர் அதை நாம் பெற்றுக்கொண்டிருப்போம் அல்லது அவரை ஏற்றுக்கொண்டிருப்போம் என்று சொன்னால் அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார். எதுக்கு தெரியுமா? அங்கே ஒரு நித்திய வீடு நமக்காக ஆயத்தப்படப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நாம் இழந்து விடக்கூடாது என்பதற்காக சகல சத்தியத்திலும் நம்மை நடத்தி சோர்ந்து போகிற நேரங்களிலே நம்மை தட்டி எழுப்பி உற்சாகப்படுத்தி சில நேரங்களிலே நமக்கு ஜெபிக்க கூட முடியாதபடி மனம் தளர்ந்து கண்ணீர் விட்டு புலம்பி படுக்கையிலே படுத்து புரண்டு கொண்டு இருக்கும்போது நம்மால் இயலாத பொழுது நம் சார்பாக நமக்காக ஜெபித்து நம்மை வழி நடத்தி கடைசி வரை விழாமல் பாதுகாத்து வழுவாமல் பாதுகாத்து நம்மை அந்த நித்திய ராஜ்யத்திலே கொண்டு சேர்க்கிற வரையிலும் நம்மை நடத்துவார். என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு நான் வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று இயேசு சொன்னார். அதனால்தான் அவர் நான் போயாக வேண்டும், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் என்று சொன்னார். அன்பானவருடைய பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்வோம். பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வதை விட பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான் சரியாக இருக்கும். ஏனென்றால் அவர் புறாவை போல மென்மையானவர். நிர்பந்தத்தோடு யாரையும் கம்பல் பண்ணி அடித்து உதைத்து அவர் உள்ளே வருவதில்லை. அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவருடைய இந்த உதவியை புரிந்து அதன் அவசியத்தை புரிந்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிற அத்தனை பேரையும் அவர் நிரப்புகிறார், தேற்றுகிறார், நடத்துகிறார். எதுவரைக்கும் தெரியுமா? அதான் முக்கியம். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ண போகிறேன் ஆண்டவர் சொன்னார் இயேசுநாதர். அதை நாம் சென்று அடைகிற வரையிலும் நம்மை தேற்றி நடத்துகிற சர்வ வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவர். ஒரே ஒரு நிகழ்வை நான் குறிப்பிட விரும்புகிறேன். 1992ஆம் ஆண்டு பார்சிலோனியாவிலே ஒலிம்பிக் போட்டி நடந்தது. அப்பொழுது டெரிக் ரெட்மண்ட் என்கிற ஒரு தடகள வீரர் அதிலே பங்கு பெற்றிருந்தார். ஏற்கனவே பல பரிசுகளையும் பதக்கங்களையும் பெற்றவர். அவர் பல போட்டிகளிலே வென்றிருக்கிறார். இந்த போட்டியிலும் நிச்சயமாக அவர்தான் வெற்றி பெறுவார் என்று எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். ஓட்டப்பந்தயம் ஆரம்பமானது. அவருடைய ட்ராக்கிலே மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறார். சரியாக பாதி தூரம் அவர் ஓடி இருக்கிற பொழுது அவருடைய வலது கால் தொடையிலே ஒரு மிகப்பெரிய சதை பிடிப்பு. அப்படியே வலியினாலே துடித்தார். அந்த மைதானத்தில் அப்படியே இருந்து விட்டார். அவரால் அதற்கு மேல் ஓட முடியவில்லை. இருந்தாலும் மற்றொரு காலின் உதவியோடு மெதுவாக அந்த லெக்கை நோக்கி ஓட ஆரம்பித்தார். அதற்குள்ளாக மற்றவர்கள் முண்டி சென்று விட்டார்கள். இவர் கஷ்டப்படுவதை பார்த்து அந்த மைதானத்தில் இருந்த பார்வையாளர்கள் எல்லாம் பரிதாபப்பட்டார்கள். ஒரு மனிதன், அதாவது டெரிக் ரெட்மண்டுடைய தந்தை ஜிம், மைதானத்திலிருந்து உள்ளே ஓடி வந்தார். மைதானத்தின் பாதுகாவலர்கள் அவரை தடுத்த பிறகும் தடைகளை மீறி உள்ளே ஓடி வந்து தன்னுடைய மகனோடு கூட வந்து நின்றார். அவர் மகனை பிடித்து தூக்கி கொண்டு கரைக்கு வந்து விடுவார் என்று எல்லாரும் நினைத்தார்கள். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. தன்னுடைய மகனுடைய வலது காலுக்கு பதிலாக இவர் அவனுடைய கையை தன்னுடைய தோள் மேல் போட்டுக்கொண்டு இருவருமாக சேர்ந்து அந்த லெக்கை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். அதே ட்ராக்கில் இடதுகால் மகனுடையது, வலது காலுக்கு பதிலாக இந்த தகப்பன் நடக்க ஆரம்பித்தார். இரண்டு பேரும் மெதுவாக சென்று அந்த இலக்கை தாண்டி சென்றார்களாம். முதல் பரிசு பெற்றவர்களுக்கு கிடைத்த பாராட்டை விட தகப்பனும் மகனும் சேர்ந்து அந்த இலக்கை அடையும் பொழுது அந்த ஒட்டுமொத்த மைதானத்தில் இருந்த 50,000 பார்வையாளர்களும் எழுந்து நின்று கரங்களை தட்டி கண்ணீர் விட்டார்கள் என்று நம்ம அந்த நிகழ்ச்சியை இப்பொழுது கூட
அந்த சம்பவம் யூடியூப்ல இருக்குது, நம்ம அதை பார்க்க முடியும். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நாமும் சோர்ந்து போகும்போது, ஆவிக்குரிய ஓட்டத்தில் விழுந்து கிடக்கும் பொழுது, ஆண்டவர் தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர் அப்படியே விடுவதில்லை. நமக்கு பதிலாக நம்மை தூக்கி நிறுத்தி நம்மோடு கூட சேர்ந்து நடந்து நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த இலக்கு நித்திய வீட்டை, மகிமையான வீட்டை நாம் அடைகிற வரையிலும் நம்மை ஆற்றி தேற்றி நம்மோடு கூட வந்து, இயேசுநாதர் சொன்னது போல, நான் என்னோடு கூட உங்களை சேர்த்து கொண்டு நான் உங்களோடு கூட மகிழ்ச்சியாக இருப்பேன் சொன்னது போல, இந்த நித்திய வீட்டிலே நம்ம சேர்க்கிற வரையிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவார். இதை குறித்து தான் இயேசுநாதர் சொன்னார், உலகத்தின் முடிவு புரிந்தும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அன்பானவர்களே, நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய இருதயம் கலங்காதிருக்கட்டும். நமக்கு ஒரு நித்திய வீடு உண்டு, நமக்கு ஒரு தேற்றரவாளன் உண்டு. நிச்சயமாக நான் ஒருபோதும் வீழ்ந்து போவதில்லை. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிற நித்திய வாழ்வுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களுக்கு வாக்கு பண்ணினபடியே எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்திலே பல காரியங்களை குறித்து நாங்கள் கலங்கும்போது, கலங்காதே என்று சொல்லி எங்களை ஆற்றி தேற்றி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலும் கலக்கத்தோடு வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றுகிறாக. கலங்காதே என்று சொல்லி ஒவ்வொருவரும் தேற்றி வலுவாதபடி பாதுகாத்து, ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த நித்திய வீட்டை அடைவதற்கு அத்தனை பேருக்கும் ஆவியானவர் நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே எல்லாரையும் தாழ்த்தி தரும். கலக்கங்கள், கவலைகள்லாம் மாறட்டும். உம்முடைய புத்திக்கு எட்டாத தேவ சமாதானம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆளுகை செய்யட்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய ஆளுகைக்கும் பராமரிப்புக்கும் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீரை மைமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜா பாலையை செம்மையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா, அதிவேகமாய் செயல்படுவோம்.